ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரம் ஒரே குடும்பம். இந்த வீடியோவில் வந்து இன்னைக்கு வந்து சனிக்கிழமை. ஸோ சனிக்கிழமை வந்து எப்பவும் வீட்டிலேயே சமைச்சு எடுத்துட்டு இருக்கோமே, ரொம்ப நாள் ஆச்சு வெளியே போய் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு சும்மா வெளியே போய் ஷாப்பிங், படம், சோறுன்னு சொல்லிட்டு போகுது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ எங்கே போகுதுன்னு தெரில, பார்ப்போம். நிறையா இந்த ரீல்ஸ்லலாம் வந்து பொண்ணுங்க ரொம்ப நேரம் கிளம்புற மாதிரி இருக்கும், பசங்க வந்து டக்குன்னு கிளம்பிட்டு அவங்க வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனா எங்க வீட்ல அப்படியே ஆப்போசிட். நான் 5 நிமிஷம் தான். எப்படி கிளம்புறேன்னு எனக்கே தெரியாது. அந்த மாரி கிளம்பிருவேன். ஆனா, இங்க ஒரு ஆள் இருப்பாங்க. கிளம்பிக் கொண்டே இருப்பாங்க. கிளம்பிக் கொண்டே இருப்பாங்க. சே ஹாய். ஹாய். கிளம்பியாச்சு 2 பேரும். ஆனா சொல்லி வச்ச மாரி 2 பேருமே ப்ளூ கலர். ஸ்கூல் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி 2 பேர் போய்க்கிட்டு இருக்கோம். பட் இப்படி சேர்ந்து ட்ரெஸ் போடுறது நல்லா தான் இருக்கு. வந்து பன்னர்கட்டா ஸ்டூடியோ. இங்க தான் நான் யூசுவலா வருவேன். கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஏதாவது ஆஃபர் ஏதாவது இருக்கான்னு. விலை பெருசாக வந்து எப்பவும் இருக்கிற மாதிரி தான் இருந்து, பெருசாக ஆஃபர்னால் எதுவும் இல்லை. நான் எனக்கு தேவையான ஒரு சட்டை, ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு சத்தம் இல்லாமல் கிளம்பி வந்துட்டேன். 499. பட் 499க்கு இதெல்லாம் ஒர்த்து மாதிரி தெரில. சிறு குழந்தைகளுக்கு தான் நல்லா இருக்கு எல்லாம். ஜூடியோவில் வந்து ஷூஸு, ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் போட்டு பார்த்து நடந்து பார்த்து வாங்கணும், இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். நான் போய் ஸ்லிப்பர் பார்த்துட்டு வரேன். 699க்கு இது நல்லா இருக்கு. இது எவ்வளோ? 899க்கு சூப்பராக இருக்கு. சூப்பர். இதுவும் நல்லா இருக்கு. எனக்கு இதுக்கு மேலே ஸ்லிப்பர் எடுத்தேன்னா என்னை ஸ்லிப்பராலேயே யாராட்டி அடிச்சிருவாங்க. இதுக்கு மேலே நோ ஸ்லிப்பர். வருஷத்துல ஒரு 20 வாட்டி எடுத்து பிச்சு போட்டிருப்பேன். அதனால இந்த மாதிரி பூட்ஸ் மாதிரி வாங்கணும்னு ஆசை. இது எவ்வளோ? 1000 ரூபா. பூட்ஸை போட்டால் கால் அவிஞ்சிரும், வேண்டாம். இது அழகாக இருக்குல்ல? ஓ, இது கீழே இது பல்லாசோ பேண்ட் மாதிரி அழகாக இருக்குல்ல? பிளாக் விட இது கிளாஸாக இருக்கு. இது இது 299 தானா? சூப்பராக இருக்காண்ணா. சும்மா வெளியே போடுறதுக்கு ஆகும். எப்பவும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபிட்டில் நம்ம வந்து கட்டையாக தெரியும். ஸோ தெரியுதா? இப்போ நான் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். இந்த புது ஜீன் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? கொஞ்சம் ஒல்லியாக டாலாக காட்டும், தெரியுதா? இந்த ஜீன் பேர் ஒயிட் லெக் ஜீன்ஸ். ஸோ இப்போ நான் டாப்பும் ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம போடுற ஒரு ட்ரெஸ் நம்மளோட லுக்கை எப்படி கம்ப்ளீட்டாக மாற்றுதில்ல? சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே பிக் இருக்குல்ல? கொஞ்சம் ஜிகு ஜிகுன்னு இருக்குது, பட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. எங்கேயாட்டு ட்ரிப்புக்குன்னா போட்டுக்கலாம். எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினாலும் சரி, கேரி பேக் வாங்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கும். பார்த்தீங்களா? அங்கே ஒரு ஆள் செப்பல் கையோடு வர்றாங்க, நான் இது இதில் வேற என் பைய வேற அத்து போயிட்டு அதுக்குள்ள புது செப்பல் போட்டாச்சு. நாங்கெல்லாம் ட்ரிப்பு அப்படின்னா தான் புதுசே எடுப்போம். மணி இப்போ வந்து 1:15. 1:30க்கு எங்களுக்கு படம். ஆனா இன்னும் நாங்க இடத்துக்கும் போக முடியல. தெரியாம எங்கேயோ ஒரு ஒரு நெருக்கமான இடத்துல போய் போட்டேன். கார்ல எங்களால அந்த இடத்துக்குள்ள போகவே முடியல. சுத்தி சுத்தி ஒரே இடத்துக்கு வந்துட்டு இருக்கோம். அதனால இப்ப கார் எங்கேயாவது வெளியே எங்கேயாவது விட்டுட்டு இப்போ ஓலா இல்ல பைக்கு அந்த மாதிரி ஏதாவது போகணும். படத்துக்கு போய் சேருவோமானே தெரியல. கடவுளே கடவுளே, வண்டி ஸ்க்ராட்ச் வேற ஆயிட்டு, இடம் தெரியாம போய். இனிமே தியேட்டர்னா புக் பண்ணா பார்த்து புக் பண்ணும். இப்போ ஆட்டோவில் போயிட்டு இருக்கோம். 1:40. இப்போதான் படத்துக்குள்ளேயே போறோம். தியேட்டருக்கே இப்போதான் வந்திருக்கு. படம் பேய் படம் தான், ஆனால் எனக்கு பயமே வரல. எனக்கு தான் பயம் வரலையா இல்லை என்னன்னே தெரியல. படம் பார்த்துட்டு வந்துட்டேன், ஆனால் எனக்கு என்னன்னே தெரியல. படம் பேய் படம். ஆனால் எனக்கு நான் சின்னதுனாலே பயப்படுவேன். இஷ்டப்பட்டு பார்ப்பேன் பேய் படம். ஆனால் எனக்கு அவ்வளவா இஷ்டப்பட்ட மாதிரி இல்லை. படம் பேர் வந்து என்னது, டைஸ் ஐரியா என்னமோ ஒரு படம். பட் பிரணவ் மோகன்லால் நல்லா இருந்தாப்புல. ஸோ ஒரு சும்மா ஒரு டே அவுட்டுக்கு பார்க்கலாம். இல்லாட்டி ஓடிடியில் இன்னும் கொஞ்ச நாளில் வரும், அப்பவுமே பார்க்கலாம்.
கிறிஸ்மஸ்க்காக கொஞ்சம் பொருள் வாங்கினேன், அதை நான் வீட்டில் போய் காட்டுறேன். நிறைய இல்லை, ஃபஸ்ட்டு நான் வீட்டில் கொஞ்சம் லைட்டாக டெக்கரேஷன் பண்ண போகிறேன். அதுக்காக இன்னும் கிறிஸ்மஸ் ஷாப்பிங் வந்து அது இன்னும் கொஞ்சம் நாள் போகணும். இன்னும் கடையே இன்னும் ஆரம்பிக்கலை. இது இப்போ அவசரத்துக்கு வாங்கினேன் கொஞ்சம் பொருள். நான் அதை வீட்டுக்கு போய் காட்டுறேன். அடுத்தது இந்த சைடாக கோயில் வந்தோம். அதனால வந்து சரி கோயிலுக்கு கடவுளை போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தோணியார் கோயில். இது எங்கே இருக்குன்னா மடிவாலா ஜான் சிக்னலில் ஒரு அந்தோணியார் கோயில் உண்டு. நல்ல கோயில், அழகாக இருக்கும். மாதாவை அப்படியே பார்த்தோன்னா அப்படியே அமைதி சொரூபமாக ஆயிடுவோம். ஸோ இப்போ அங்கே தான் போகுது. சிரிச்சிட்டு இருக்காங்க மாதா. கோயிலுக்குள்ளே போக முடியல, ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப கூட்டமாக இருந்தது. அதனால அப்படியே அந்தோணியார் மாதா கடவுளை தூரத்தில் இருந்து பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். காலையில் 6 மணிலேருந்தே ஒன்றுமே சாப்பிடல. சரி இப்போ மாட்டு போய் சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு சாப்பிட்றேன். எனக்கு இப்போலாம் என்னென்னா, இந்த வயசானவங்கன்னா வந்து சொல்லுவாங்கள்ல, நைட்டு எனக்கு சோறுனா வேண்டாம், எனக்கு இட்லி தோசை போதும், செரிக்காது அப்படி. அது மாதிரி நான் ஆகிட்டு வரேன். 8 மணிக்கு மேலே ஏதாவது பிரியாணி சிக்கனுன்னு சாப்பிட்டுட்டு படுத்தேன்னா வந்து எனக்கு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு வருது. அதனால் இப்போலாம் ஒன்லி இட்லி தோசை இந்த மாதிரி தான் நைட்டு சாப்பிட்டு தூங்குறது. இந்த மெஸ்ஸு வந்து ஸ்ரீகிருஷ்ணா மெஸ் கோரமங்கலாவில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச, எனக்கு எப்போல்லாம் வந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்ணுன்னு இருக்கோ அப்போ நான் இங்கே போய் சாப்பிடுவேன். அப்புறம் இட்லியை வந்து நார்மலாக எல்லோரும் வந்து இப்படி தொட்டு சாப்பிடுவாங்க. பட் நானாக வந்து லெஜெண்ட். இப்போ எப்படி சாப்பிடணுன்னா, அந்த இட்லியை நல்லா சுக்கு நூறாக பிசைஞ்சு போட்டு அது மேலே கொஞ்சம் சட்னி, அது மேலே கொஞ்சம் தக்காளி சட்னின்னு வச்சு விதமாக பிசைஞ்சு சோறு மாதிரி வச்சு சாப்பிடணும். அப்புறம் இந்த தேங்காய் பொடின்னு ஒரு பொடி இருக்குல்ல, அது வந்து நான் முன்னாடி சாப்பிட்டது. எங்கள் அப்பாவுக்குன்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். பட் இப்போலாம் அது வந்து கிடைக்கிறதே இல்லை. இங்கே சாப்பிட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இன்றைக்கி அது ஒரு வாட்டி ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்புறம் நான் ஏன் இப்போ இப்படி தனியாக பேசிக்கிட்டு இருக்கேன், நான் மைக்கு போட்டிருந்தேன், ஆனால் ஆன் பண்ண மறந்துட்டேன். என்ன ஒரு பேக்காக இருந்திருக்கேன், அதனால எதுவுமே ரெக்கார்ட் ஆகல. அதனால தான் தனியாக பேசிகிட்டு இருக்கேன். அப்புறம் கடைசியாக ஒரு பொங்கலோடு முடித்து பொங்கலே தெரியாத அளவுக்கு சாம்பாரெல்லாம் ஊற்றி நல்லா உட்காந்து சாப்பிட்டு கிளம்பிட்டோம். முன்னாடியெல்லாம் சட்டிச்சோறு சாப்பிட்டாலும் நல்லா தெம்ப அசால்ட்டாக சுற்றிக்கிட்டு இருப்பேன். இப்போல்லாம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டாலே எப்பான்னு தான் இருக்குது. அதனால் இப்போல்லாம் அளவுலாம் கம்மி பண்ணிட்டேன். அப்புறம் மாடுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சு நல்லா இலையெல்லாம் க்ளீன் பண்ணி வெறும் இலையை மட்டும் கொடுத்துட்டு அப்படியே நாங்களும் கிளம்பிட்டோம் அங்கேருந்து. கிறிஸ்மஸ்க்கு இப்போவுமே டெக்கரேஷன் பொருள் வாங்கின ஆள் நானாக தான் இருப்பேன். ஆல்ரெடி ஒரு ட்ரங்கு பெட்டி ஃபுல்லாக வச்சுருக்கேன். இது வந்து எதுக்குன்னா, இந்த ஸ்க்ரீன்லலாம் தொங்க போட்டால் அந்த செடிலாம் வச்சா நல்லாயிருக்கும். இந்த ரீல்ஸ்லாம் பார்த்து இப்போவுமே டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிக்கணும்னு ஒரே ஆர்வமாக இருக்குது. அதனால கடையே இன்னும் ஓப்பனில், சில கடைகளில் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளே போய் கொஞ்சம் எடுத்தேன். இந்த இது என்ன, எங்கேயாவது வச்சு இதுக்கு மேலே அந்த ரெட் கலர் பால் இல்லை அந்த செரியை வச்சா பார்க்க அழகாக இருக்கும். அப்புறம் சும்மா கிச்சன்லேயும் அதே மாதிரி செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் திரும்பினாலும் அந்த பச்சை சிவப்பு இருக்கணுங்கிறதுக்காக இது கொஞ்சம் விலை கம்மி தானே, அதனால இது 2 வாங்கிக்கிட்டேன். அப்புறம் இந்த செரி வாங்கினேன். இந்த மாதிரி இந்த செரி எதுக்குன்னா, இந்த மாதிரி இப்படி வச்சுட்டா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி இப்படி வச்சு டிவிக்கு மேலே இல்லை ஸ்க்ரீனுக்கு அந்த அந்த கம்பிக்கு மேலே வச்சா அழகாக இருக்கும். அப்புறம் வந்து இது இப்போவுமே எல்லாம் பீயுது. இது எதுக்குன்னா வந்து பவ் பண்ணுறதுக்கு, எங்கேயாவது பவ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அழகாக இருக்கும். நானே அழகாக பவ் பண்ணுவேன், அதனால இது வாங்கினேன். ஸோ கொஞ்சம் வாங்கினேன். நான் இனி டெக்கரேஷன் பண்ணும்போது காட்டுனேன். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. தலைவலி ஆரம்பமாகிவிட்டதால் சீக்கிரம் தூங்க வேண்டியதான். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஒரே குடும்பம் மது. டடா.